இந்த நேரத்தில் இப்படியான ஒரு குண்டு வெடிப்பை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? இது ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி தானே தெரியுது. இப்ப நம்ம புல்வாமால இருந்து பார்த்தா ஏதோ தேர்தலுக்கு முன்னாலும் ஏதோ எங்கேயோ வெடிச்சு கொண்டே இருக்கும், இல்லை என்றால் இஸ்லாமியர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இவர்கள் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி வைக்கின்ற மாதிரி வந்து கொண்டுதான் இருக்கிறது. டெல்லியில அதுவும் அந்த செங்கோட்டை பகுதியில நீங்க சாதாரணமாக வண்டி எடுத்துட்டு போக முடியாது. வண்டி எடுத்துட்டு போனாலும் ஒரு 15 இடத்துல நிறுத்துவாங்க. அது பார்டர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அங்கிருந்து சோதனைகள் ஆரம்பிக்கும். அங்கிருந்து நீங்க ஒவ்வொரு இடத்துல உள்ள வர அங்க சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். குறிப்பாக போனதுக்கு முந்தின வருடம் நான் NSA-னுடைய அந்த வீட்டுல நடந்த அந்த தாக்குதல், அதாவது அவருடைய வீட்டுக்குள்ளாலேயே ஒரு வண்டி இடிச்சு ஏறி விட்டது. அப்ப அதுல இருந்து ஆரம்பித்து கொண்டு இந்த மாதிரியான விஐபி பகுதிகள், அதே மாதிரி முக்கியமான பகுதிகளில் கண்காணிப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி டெல்லி என்று பாத்தீங்கன்னா முழுக்க கேமராவோடு பொருத்தப்பட்ட ஒரு நகரமா இருக்கிறது. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கிறது. ஒரு சஸ்பிஷியஸ் வண்டி கூட அங்கிருந்து இதுவரை ஒரு நிகழ்வு நடக்கல டெல்லியில். நீங்க பாத்தீங்கன்னா பல வருடங்களாகவே ஒரு நிகழ்வு நடக்கல. இது அப்கோர்ஸ் அந்த பாராளுமன்ற தாக்குதலில் இருந்து ஆரம்பித்து நடக்கின்ற ஒரு செக்யூரிட்டி எக்ஸசைஸாக தான் பார்க்க வேண்டும். முழுக்க யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா அமித்ஷா பேல்காம்கே அவர்கள் பொறுப்பேற்கவில்லை. இதுக்கு பொறுப்பேற்க மாதிரி தெரியவில்லை. நாளைய பீகார் தேர்தலை ஒட்டி நடக்கின்ற ஒரு வேடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதுல ஒரு நபர் மரணம் அடைந்தது துரதிருஷ்டவசமானது என்று நான் காண்கிறேன். மிக்க நன்றி திரு ஆர்கே, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டெல்லியில் ஏற்பட்ட இந்த கார் குண்டுவெடிப்பில் மொத்தம் 13 வாகனங்கள் தீக்கிரையாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக அந்த பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் விளக்கம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லி செங்கோட்டை பகுதி என்பது முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு டெல்லி முழுவதுமே உஷார் படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 வாகனங்கள் தீக்கிரையாகி இருக்கின்றன. ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 3 பேர் பலத்த காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தலைநகரான டெல்லியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் ஹரியானாவில் 7 பேர் ஏராளமான வெடிபொருட்களோடு கைது செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தலைநகர் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சம்பவம் ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடங்களில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு ஏராளமான தீயணைப்பு வாகனங்களில் தீயை அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் காவல்துறை அந்த பகுதியை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அருகில் இருந்த அந்த வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 13 வாகனங்கள் முற்றிலுமாக தீக்கிரை ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அந்த குறிப்பிட்ட பகுதி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய அந்த பார்க்கிங் பகுதி என்பது முழுவதுமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு ஏற்கனவே தீப்பற்றி எரியக்கூடிய வாகனங்களையும் அங்கு அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 3 பேர் அங்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ்களும் அங்கு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இது குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதா, அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து எந்த பொருட்கள் மீட்கப்படுகின்றன, அதன் அடிப்படையில் இது என்ன மாதிரியான தாக்குதலாக இருக்கும் என்பதன் அடிப்படையிலான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நம்மோடு நேரில் இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது அங்கு செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் பகுதியில் சூழல் என்ன? தற்பொழுது செங்கோட்டை அமைந்திருக்கக்கூடிய குறிப்பாக அதனுடைய அந்த மெட்ரோ ரயில் நிலையம், சாந்தி சவுக் மற்றும் செங்கோட்டை என பல்வேறு முக்கிய பகுதிகள், பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதியில் தற்பொழுது இந்த கார் வெடிப்பு என்பது ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதி கடுமையான ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கோட்டை மற்றும் சாந்தி சவுக் செல்லக்கூடிய அந்த வழி ஒட்டுமொத்தமாக தற்பொழுது முழுமையாக மூட
மூடப்பட்டு பொதுமக்களுடைய அந்த போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். இரண்டு பக்கமும் அந்த சாலைகள் மூடப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு மாற்று வழி ஏற்படுத்தி தருவதற்கான அந்த முயற்சியில் அதிகாரிகள் அந்த போது ஈடுபட்டார். அது மட்டுமல்லாமல் டெல்லி காவல்துறை கமிஷனர், மாவட்ட கண்காணிப்பாளர் அனைவருமே அந்த பகுதிகளுக்கு சென்று முதற்கட்ட ஆய்வில் விசாரணையில் அவர்கள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நியூஸ் 18 குழுமத்தினுடைய அந்த பிரத்யேக காட்சிகள். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் பகுதியிலிருந்து நம்முடைய நியூஸ் 18 குழு அனுப்பக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து ஏற்பட்ட அந்த பகுதி என்பது முழுவதுமாக காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு நியூஸ் 18 குழுமத்தினுடைய ஒளிப்பதிவாளர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுசித்ரா, நீங்க தொடரலாம். செங்கோட்டை சுற்றி போகக்கூடிய பகுதி முழுவதுமாகவே ஏற்கனவே பாதுகாப்பு பலமாக இருக்கும் பகுதி என்பதன் அடிப்படையில் அந்த பொதுமக்கள் செல்லக்கூடிய வழியும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாலை நேரம் குறிப்பாக அலுவலகங்கள் முடிந்து அந்த பகுதி வழியாக, குறிப்பாக ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் வழியாக வீடு திரும்புவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை பத்திரமாக மீட்கும் பணியும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்புகளையும் காவல்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலமாக வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கார் வெடிப்பு காரணமாக தலைநகர் டெல்லி முழுவதுமே கடுமையான ஒரு கண்காணிப்பு வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவை டெல்லி காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து பகுதிகளிலுமே முக்கிய பகுதிகளான டெல்லியினுடைய மைய டெல்லி பகுதி, குறிப்பாக பாராளுமன்ற வளாகம், இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தற்பொழுது வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.